விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பிரதமர் மோடி அஞ்சலி. இன்று தேச பிரிவினை தினம் அனுசரிக்கப்படுவதை ஒட்டி பிரதமர் மோடி கருத்து பதிவு. விருதுநகர் மாவட்டம் மாயத்தேவன்பட்டியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. வெடிபொருட்களுக்கு தேவையான வேதிப்பொருட்களை லாரியில் இருந்து இறக்கிக் கொண்டிருக்கும் போது வெடிவிபத்து ஏற்பட்டதாக தகவல். விருதுநகரில் நிகழ்ந்த பட்டாசு வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு நிவாரணம் அறிவிப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 நிவாரணமாக வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. பள்ளி பாடப்புத்தகங்களின் விலை உயர்வுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். விலை உயர்வை அரசு உடனே பெற வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வைகோ தலைமையில் மதிமுகவினர் போராட்டம். மத்திய பட்ஜெட் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் முழக்கம். சவுக்கு சங்கருக்கு எதிரான வழக்குகளை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. சவுக்கு சங்கரின் ரிட் மனுவிற்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு. கன்னியாகுமரி அருகே மலையை உடைத்து மண்ணெடுக்கும் பணியை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் போராட்டம். மலையை உடைப்பதால் நிலச்சரிவு அபாயம் இருப்பதாக கிராம மக்கள் அச்சம். தொடர் விடுமுறை காரணமாக ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 2 மடங்கு உயர்வு. சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டிருந்த பயணிகள் அதிர்ச்சி. கொல்லிமலையில் தனியார் ஹோட்டலில் கேட்டரிங் பயிற்சி சென்ற மாணவி உயிரிழப்பு. மாணவியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மாணவியின் பெற்றோர் பரபரப்பு குற்றச்சாட்டு. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கக் கோரி 15வது முறையாக தீர்மானம். பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாகவும் சபாநாயகர் அறிவிப்பு. ஆளுநர் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும். கட்சி நிர்வாகி போல் செயல்படக்கூடாது. சென்னை லயோலா கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் திமுக எம்பி கனிமொழி பேச்சு. மகாராஷ்டிர மாநிலம் லட்டூரில் மது போதையில் ஜேசிபி வாகனத்தை அதிவேகமாக ஓட்டிய ஓட்டுநர் 12 பேரை இடித்து தள்ளிய பரபரப்பு சம்பவம். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 6 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என கேரள அரசு அறிவிப்பு. முகாமில் இருப்பவர்களுக்கு மாதந்தோறும் தலா 6,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் மூலம் தேர்வானவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். 180 பேருக்கு பணி நியமனம் வழங்கிடும் அடையாளமாக 10 பேருக்கு முதலமைச்சர் வழங்கினார். ஐசிசி ஒருநாள் பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியலில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறினார் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா. 3வது மற்றும் 4வது இடத்தில் சுப்மன் கில் மற்றும் விராட் கோலி உள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.